ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ யூனிமேக் ஏரோஸ்பேஸ் அப்படிங்கிற கம்பெனியோட ஐபிஓ வந்து இன்னைக்கு ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ அவங்களோட ஸ்ட்ரென்த் என்ன, வீக்னஸ் என்ன, ஸோ கம்பெனியோட ஃபினான்ஷியல்ஸ் எப்படி இருக்குது, ஸோ அவங்க என்ன மாதிரி ப்ராடக்ட்ஸ்லாம் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க, உங்களுக்கு ரெவன்யூ வந்து எங்கெங்கிருந்து ஜென்ரேட் ஆகுது, இதெல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தவனே இவங்க வந்து யூனிமேக் ஏரோஸ்பேஸ் அப்படிங்கிற கம்பெனி வந்து 2016 பெங்களூர் ஹெட் குவார்ட்டர்ஸாக வச்சு ஆரம்பிச்ச கம்பெனி. இவங்க வந்து ப்ரிசிஷன் காம்பனன்ட்ஸ் வந்து ஏரோஸ்பேஸ், டிஃபென்ஸ், எனர்ஜி, செமிகண்டக்டர் அந்த மாதிரி இண்டஸ்ட்ரீஸ்க்கு வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களோட 2 மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டிஸ் வந்து 90% ஆஃப் கெப்பாசிட்டி வந்து யூட்டிலைஸ் பண்ணுது. நெக்ஸ்ட் வந்து இவங்க வந்து மேஜரா வந்து யூஎஸ்ஏ, ஜெர்மனி அண்ட் யூகேக்கு வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களோட ப்ராடக்ட்ஸ் பார்க்கும்போது ஏரோ டூலிங் அண்ட் ப்ரிசிஷன் காம்பனன்ட்ஸ் வந்து இவங்க மெயினா மேனுஃபேக்சர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இவங்களோட ரெவன்யூ மிக்ஸ்னு பார்த்தோம்னா ஏரோ டூலிங்ல வந்து 99%, ப்ரிசிஷன் காம்பனன்ட்ஸ் வந்து 1% ரெவன்யூல கண்ட்ரிபியூட் பண்ணுது. இவங்களோட ரெவன்யூல பார்த்தீங்கன்னா யூஎஸ்ஏ வந்து 92% ரெவன்யூ வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுக்குது, ஜெர்மனி 5 அண்ட் இந்தியா அண்ட் அதர் கண்ட்ரீஸ் வந்து 3% வந்து ரெவன்யூ ஜென்ரேட் ஆகுது. இவங்க ஃபினான்ஷியல்ஸ் பார்க்கும்போது 2022 36 crore இருந்த ரெவன்யூ வந்து 2024 பாத்தீங்கன்னா 209 crore வந்து ஜெனரேட் ஆயிருக்கு. ஈபிட்டா பாத்தீங்கன்னா 7% இருந்து 79%, ஈபிட்டா மார்ஜினும் பாத்தீங்கன்னா 21% இருந்து 38% வரைக்கும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நெட் ப்ராஃபிட் வந்து 3 கோடியிலிருந்து 58 கோடிக்கு வரைக்கும் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. நெட் ப்ராஃபிட் மார்ஜினும் 9% இருந்து 28% வரைக்கும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இவங்க வந்து ஃபினான்ஷியலா ஸ்டேபிளாகவும் கண்டினியூஸா க்ரோ ஆயிட்டு இருக்காங்க அப்படிங்கறத வந்து நம்ம ஃபினான்ஷியல்ஸ் பார்க்கும்போது தெரியுது. உங்களோட காம்படிட்டர்ல யாருன்னு பாத்தீங்கன்னா டைனமேட்டிக் டெக்னாலஜிஸ், எம்டா டெக்னாலஜிஸ், பாரஸ் டிஃபென்ஸ், ஆசாத் இன்ஜினியரிங் இந்த மாதிரி கம்பெனிஸ் எல்லாமே இவங்களோட கீ காம்படிட்டரா இருக்காங்க. ஸோ இவங்களோட பிஇ கம்பேர் பண்ணும்போது எம்டா டெக்னாலஜிஸ், பாராஸ் டிஃபென்ஸ் அண்ட் ஆசாத் இன்ஜினியரிங் கம்பேர் பண்ணும்போது லோ பிஇல இருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வருது. நெக்ஸ்ட் இவங்களோட ஸ்ட்ரென்த்னு பார்த்தீங்கன்னா ஹை அண்ட் பேரியர்ஸ் வந்து ப்ரொவைட் பண்றது, அப்புறம் ஸ்ட்ராங் கிளைண்ட் ரிலேஷன்ஷிப். நெக்ஸ்ட் வந்து இவங்க ஸ்டாண்டர்ட் அண்ட் கஸ்டமைஸ் சொல்யூஷன்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. டெவலப்டு கண்ட்ரீஸ்க்கு வந்து மேக்ஸிமம் எக்ஸ்போர்ட் பண்றாங்க. அதே மாதிரி கெப்பாசிட்டி எக்ஸ்பேண்ட் பண்றதுக்கும் இவங்க பிளான் பண்ணியிருக்காங்க. இப்போ கரண்ட் கெப்பாசிட்டியோட டபுளா பண்ணணும் இன்னும் 2 இயர்ஸ்ல அப்படிங்கிற ஒரு எய்மும் இவங்க வச்சிருக்காங்க. வீக்னஸ் பார்க்குறப்போ இவங்க 99% ஆஃப் ரெவன்யூ வந்து டாப் 10 கிளைண்ட்ஸ்ல இருந்து கிடைக்குது. ஸோ இது வந்து ஒரு வீக்னஸா பார்க்குறோம். நெக்ஸ்ட் வந்து இவங்க யூஎஸ்க்கு டைரக்டா ஆக்சஸ் பண்றதுக்கு வந்து இவங்க இன்வென்ட்ரி அண்ட் வேர் ஹவுசிங் சொல்யூஷன்ஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ண வேண்டியதாக இருக்கும். குளோபல் சப்ளை செயின் இஷ்யூ அண்ட் மேனுஃபேக்சரிங் காம்ப்ளெக்ஸ் எல்லாமே இருக்கிறதுனால இவங்க ப்ராடக்ட்ஸை டெலிவரி பண்றதுக்கு லாங் டைம் லைன் எடுத்துக்கிறாங்க. அது எல்லாமே இந்த கம்பெனியோட வீக்னஸா இருக்கு. ஸோ ரிஸ்க்னு பார்க்குறப்போ ஏரோஸ்பேஸ் அண்ட் டிஃபென்ஸோட சப்ளை பொறுத்து தான் இவங்களோட ரெவன்யூ ஸ்ட்ரீம் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து ரா மெட்டீரியல் வந்து டிபெண்ட் பண்ணி இருக்கிறது, இதெல்லாமே வந்து இவங்களோட ரிஸ்கா இருக்கு. ரெகுலாரிட்டி சேஞ்சஸ், அந்த டாரிஃப் இதெல்லாமே சேஞ்ச் பண்றது ஏரோஸ்பேஸ் டிஃபென்ஸ் செக்டரை பொறுத்தளவுக்கு இவங்களுக்கும் அந்த ரிஸ்க் அதிகமாக இருக்கு. நெக்ஸ்ட் பார்க்கும்போது இவங்களோட கிளைண்ட்ஸ்னு பார்க்கும்போது ஸோ இவங்க குளோபலாக வந்து ஒரிஜினல் எக்யூப்மெண்ட் மேனுஃபேக்சராக இருக்காங்க, அதாவது ஏரோஸ்பேஸ் அண்ட் டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரியை பொறுத்தளவுக்கு. ஸோ உங்க மேஜர் பிளேயர்ஸாக வந்து யாருக்கு சப்ளை பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா யூஎஸ்ஏ, ஜெர்மனி அண்ட் யூகே. இவங்களோட டாப் 5 கஸ்டமர்ஸ்க்கு வந்து 90% ஆஃப் ரெவன்யூ வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் ஃபியூச்சர் பிளான் பார்த்தா இவங்களோட கெப்பாசிட்டி எக்ஸ்பேண்ட் பண்ணுறது, யூஎஸ் மார்க்கெட்டில் ஆக்சஸ் பண்ணுறது வீக்னஸாக இருக்குன்னு பார்த்தோம். அதை ரிசால்வ் பண்ணுறதுக்காக லோக்கல் வார் ஹவுசிங் அண்ட் மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டியை யூஎஸ்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கும் இவங்க ஃபோக்கஸ் பண்ணிருக்காங்க. ரெவன்யூவில் பார்த்தீங்கன்னா ஏரோஸ்பேஸ் மட்டும் டிபெண்ட் பண்ணியிருக்கு. ஸோ அதனால வந்து இவங்களோட டைவர்சிஃபிகேஷன்ல வந்து செமிகண்டக்டர் அண்ட் எனர்ஜி செக்டர்லயும் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எய்ம் வச்சிருக்காங்க. இன்னுமே அட்வான்ஸ்டான இன்ஜினியரிங் அண்ட் ஆட்டோமேஷன்ஸ் ப்ரொவைட் பண்ணும் அப்படிங்கறதுக்காக நிறைய R&Dயும் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இவங்களோட ஐபிஓ டீடைல்ஸ் பார்த்தீங்கன்னா 23 டிசம்பர், அதாவது இன்னைக்கு ஓப்பன் ஆகிற ஐபிஓ வந்து 26 டிசம்பர் வரைக்கும் ஓப்பன்ல இருக்கும். இதோட பிரைஸ் பேட்டர்ன் பார்த்தப்போ 745 இருந்து 785 அப்படிங்கிற மாதிரி பிரைஸ் பேண்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு லாட்டுக்கு வந்து உங்களுக்கு 19 ஷேர்ஸ் கிடைக்கும். 500 கோடிக்கு வந்து இவங்க ஐபிஓ வந்து இஷ்யூ பண்றாங்க. ஸோ இந்த கம்பெனி வந்து கரண்டாக கிரே மார்க்கெட் ப்ரீமியம்ல வந்து 60% கோட் ஆயிட்டு இருக்கு. ஸோ நீங்க லாங் டேர்ம்ல இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க வந்து நீங்க வந்து ஒரு தடவை அனலைஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுங்க. ஏன்னா கரண்டா வந்து டிஃபென்ஸ் செக்டர் எல்லாமே வந்து லார்ஜ் ஃபாலுக்கு அப்புறம் வந்து கன்சாலிடேட்டட் பொசிஷன்ல தான் இருக்கு. இருந்தாலும் இப்போ கரண்டா மார்க்கெட் வந்து நெகட்டிவாகவும் இருக்கு. ஸோ அதனால நீங்க இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறப்போ ஒரு தடவை அனலைஸ் பண்ணிட்டு இன்வெஸ்ட் பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோ வந்து பை ஆர் செல் ரெக்கமெண்டேஷன் எதுவும் கிடையாது. ஸோ இந்த கம்பெனியோட உங்களுக்கு ஓவர் வியூ எல்லாமே தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புறோம். ஸோ மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.